நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம். ஆரோக்கிய அற்புதம். என் பெயர் நிவேதிதா பாட்டீல். நான் மும்பையில் வசிக்கிறேன். நான் ஆன்லைன் நவராத்திரி ஹோமத்தின் 5வது நாளில் அனுபவித்த ஒரு சிறந்த ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2007ஆம் ஆண்டு நான் ஒரு விபத்திற்குள்ளானேன். அதனால் எனக்கு முழங்காலில் தொடர்ச்சியாக வலி இருந்தது. பல ஆண்டுகளாக அந்த வலி அதிகமாகிக் கொண்டே சென்றது. இறுதியில் அது மிகவும் கடுமையானதாக மாறி என் முழங்காலை மடக்குவது கூட மிகவும் கடினமாகிவிட்டது. உட்காருவது, நிற்பது மற்றும் நடப்பது போன்ற அன்றாட நடவடிக்கைகள் வலி மிகுந்த போராட்டங்களாக மாறியது. நான் பல சிகிச்சைகளை முயற்சித்தேன், ஆனால் எதுவும் நீடித்த நிவாரணத்தை அளிக்கவில்லை. இறுதியாக மருத்துவர்கள் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய எனக்கு அறிவுறுத்தினர். எனினும் அத்தகைய அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படக்கூடிய சாத்தியமான பின்விளைவுகள் தெரிந்ததால் நான் மிகவும் தயங்கினேன். நவராத்திரி ஹோமத்தின் 5ஆம் நாளில் பவித்திரமான செயல்முறையில் உண்மையாக பங்கேற்ற போது அற்புதமான ஒன்று நிகழ்ந்தது. முதலில் நான் என் வீட்டில் ஒரு பலமான தெய்வீக மனம் நுகரப் பெற்றேன். ஊதுவத்தி இல்லை, தூபம் இல்லை, வாசனை பொருட்கள் எதுவும் ஏற்றப்படவில்லை. எனக்கு உடனடியாக அது தெய்வீக இருப்பின் சாக்ஷாத்காரம் என்று தெரிந்தது. பின்னர் தாசாஜி நறுமணம் வடிவில் சோமா வருவதைப் பற்றி பேசிய போது நான் அனுபவித்த நறுமணத்தின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன். அன்றைய தினம் இரவில் நான் உறங்கும்போது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்த அதே முழங்காலில், என் வலது முழங்காலில் அதிர்வுகளை உணர ஆரம்பித்தேன். மீண்டும் அம்மாவிடம் மாலை பிரார்த்தனை செய்து அஷ்டகம் ஜபித்தபோது முழங்காலில் பலமான அதிர்வுகளை உணர்ந்தேன். பின்பு விரைவில் நான் பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருந்த எல்லா வலியும், பழுவான மற்றும் இறுக்கமான உணர்வுகளும் எளிதாக மறைந்துவிட்டன. எனது வலது முழங்கால் முட்டி திடீரென்று மிகவும் சுலபமாகவும் லேசாகவும், இடது கால் முட்டியை விடவுமே இயல்பாக இருந்தது. நன்றி கண்ணீருடன் நான் அம்மாவின் முன்னால் ஆனந்தமாக நடனம் ஆடினேன். எனக்கு தெய்வீகமான மாய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்று நான் அறிந்தேன். ஜெய் போலோ. என் வலது முழங்கால் முட்டியை குணமாக்கிய எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்.